பிறந்த குழந்தை கடைசியாக இவங்களை எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடலாம். அதுவும் இந்த புத்திர தோஷம். குழந்தைக்காக ஏங்கன்னா தோஷம். ஃபாரின்லேயே இருந்துட்டு அம்மாவை கண்டுக்காமல் இருக்கலாம், அப்பாவை கண்டுக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் புத்திர தோஷத்தில் சேரும். அந்த மாதிரி இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை, பாசிட்டிவான விஷயத்துக்கு யோகம், நெகட்டிவான விஷயத்துக்கு தோஷம். இதுதான் இருக்குது. இதை தான் சொல்லணும். அதனால் எதை சொன்னாலும் நடக்கலாம் அப்படி தான் சொல்லணும். உறுதியாக சத்தியமாக அப்படின்னு ஜோசியர்கள் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா அது உறுதிப்பட அவங்கெல்லாம் அதை சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த பேசிக்கான பொருத்தங்கள் அப்படின்னு சொன்னீங்க சார், அதுதான் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பொருந்தணும்? நட்சத்திர பொருத்தங்கள் 10 இருக்குது, 10க்கு மேலே இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் 10 பொருத்தத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த நட்சத்திரக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குமே அர்த்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அர்த்தங்கள்லாம் தப்பாக எடுத்துருப்பாங்க. அதை பற்றி சொல்லணுன்னாக்கா அதுக்கு தனியாக வீடியோ ஆகிடும் பொருத்தங்கள். ஆக அந்த 10 பொருத்தங்களை 5ஆம் பொருத்தம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 5ஆம் இடம் அந்த புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். மகேந்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மகேந்திர பொருத்தம் இல்லைனாக்கா குழந்தை பிறக்காது அப்படின்னு. மகேந்திர பொருத்தம் இருந்தால் பிறக்கணும். பொருத்தமே எல்லாம் குழந்தை கொடுக்காது. பொருத்தமே குழந்தை கொடுக்காது. மகேந்திரத்துக்கான அர்த்தம் வேறு, புத்திர பாக்கியன்னு அர்த்தமே கிடையாது. அவங்களாம் அதை நினச்சிக்கிறாங்க.